வணக்கம் மக்களே. நீங்க எல்லாரும் நாம சர்வே எடுக்கிற வீடியோஸ பார்த்திருப்பீங்க. அதுல சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். சில பேருக்கு சரியா இருக்கும்னு தோணலாம். பட் அதெல்லாம் இருந்தாலுமே, ஈவன் தோ எங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருந்தாலுமே, நாங்க எந்த ரிசல்ட்டையும் மேனிபுலேட் பண்ணாம, என்ன எடுத்தோமோ, நாங்க யார சந்திச்சோமோ, அவங்களோட கருத்துக்கள மட்டும் எடுத்து போட்டிருப்போம். அந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு சர்வே மூலமா சொல்லியிருப்போம். சில இடத்துல டிவிகே ஜெயிக்கிற மாரி கூட போட்டிருக்கோம். பட் டிவிகே ஜெயிக்கிற மாரி போடுறப்ப எல்லாரும் எங்கள வந்து டிஎம்கே காரங்க திட்டுறதும், அதே மாரி டிஎம்கே ஜெயிக்கிற இடத்துல வந்து டிவிகே காரங்க வந்து வசைபாடுவதும் ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி பர்சனல் அட்டாக்ஸ் பத்திலாம் நாங்க ரொம்ப கேர் பண்ணிக்கல. ஸோ லாஸ்ட் டைம் நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு இந்த வீடியோல நாங்க சொல்லப் போறதில்ல. ஆனா நீங்க யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாங்க சொல்லப் போறது என்ன, பிஜேபியின் கூட்டணி சொல்றதா, இல்ல என்டிஏ கூட்டணி சொல்றதா, ஏடிஎம்கே கூட்டணி சொல்றதான்னு தெரியல. பட் அந்த கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா பிஜேபி உள்ள வந்துரும். ஆப்வியஸ்லி அவங்க முன்னாடியை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப வந்து ஒரு பெரிய பலத்தோட இங்க உள்ள வந்ததுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன் பிஜேபி உள்ள வரக்கூடாதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வியே வந்து விஜய் அண்ணாவில தான். பிஜேபி உள்ள வந்துடும், இட்ஸ் நாட் அ ஜோக் ப்ரோ அப்படின்னு நாங்க அப்பலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன் பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சில ஃபேக்ட்ஸோட சில இன்சிடென்ட்டோட உங்களுக்கு சொல்றோம். நீங்க பார்த்து நீங்களும் டிசைட் பண்ணுங்க. இங்க நாம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெண்கள் பாதுகாப்பை பத்தி குறிப்பா நம்ம தொடர்ச்சியா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது அரசு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் இங்க நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட் பிஹேவ் பண்ணுது, நம்ம ஆள்ற ஒரு ஸ்டேட் எப்படி பிஹேவ் பண்ணுது, அடுத்த ஸ்டேட் எப்படி பிஹேவ் பண்ணுது, அதாவது பிஜேபி ஆளுற ஒரு ஸ்டேட் எப்படி பிஹேவ் பண்ணுது. அதாவது பிஜேபி ஆளுற மாநிலத்துல ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு ரேப் கேஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு என்ன பண்றாரு, அந்த குடும்பத்தையே இந்த ஆள் வந்து கொள்றாரு. நம்ம ஊர்ல எங்கேயாவது இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு எம்எல்ஏ வந்து ரேப் பண்ணியிருக்காரு, அந்த ரேப் பண்ணதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அந்த குடும்பத்தை கொண்டு இருக்காரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா பிஜேபி ஆளுற ஸ்டேட்ல இது நடக்கும். 2017 நடக்குது. இருந்தாலும் வந்து 2021 அகைன் பிஜேபியே தான் அங்க ஜெயிக்குது. அதே மாதிரி இப்ப உண்ணாவில நடந்த அந்த எம்எல்ஏ பண்ண மாதிரியே இதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு வைங்களேன். நடக்குதுன்னு வைங்க. திரும்பியும் அந்த ஆளுங்கட்சி ஜெயிச்சிருக்க முடியுமா? நம்ம மக்கள் தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஆனா அங்க அப்படி இல்லை. 2017 அப்படி நடந்தது. 2021 அகைன் பிஜேபி அங்க ஜெயிச்சிச்சு. அடுத்து கத்துவா கேஸ்னா ஒண்ணு இல்லைங்க. ஒரு 8 வயசு ஒரு இஸ்லாமிய பெண்ணை வந்து ரேப் பண்ணி கொன்னு இருக்காங்க. அதுவும் வந்து பிஜேபி ஆளுங்க தான். ஆனா இங்க என்னன்னா, அவங்க கொன்னுட்டு ஒரு ரேலி எடுக்கிறாங்க. யாருக்கு ஆதரவா? செத்து போன அந்த குழந்தைக்கு ஆதரவா? இல்ல. இங்க கொன்னு ரேப் பண்ணி கொன்னா பாத்துங்க, அவனுக்கு ஆதரவா அந்த ரேலி ஒண்ணு எடுக்கிறாங்க. அந்த ரேலியில யார் கலந்துக்கிறாங்கன்னா, பிஜேபி மினிஸ்டர்ஸ் அங்க கலந்துக்கிறாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சினாரியோ இங்க நடந்தா நம்ம அப்படி பிஹேவ் பண்ணுவோமா? லைக் நம்ம மக்கள்லாம் தான் செருப்பால் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதான் சொல்றோம் திரும்ப திரும்ப, பிஜேபி உள்ள வந்துடும், இட்ஸ் நாட் அ ஜோக் ப்ரோ. விஜய் நான் சொல்ற மாதிரி இட்ஸ் நாட் அ ஜோக். இட்ஸ் வெரி வெரி ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய சொல்லலாம். மணிப்பூர்ல வந்து ஒரு சாதி சண்டையை உருவாக்கி ஒரு பெண்ணை நிர்வாணமா நடக்க வச்சு போனப்பையும் அங்க இருக்கிற ஆளுங்கட்சி பிஜேபிலாம் அமைதியா தான் இருந்துச்சு. கௌரி லங்கேஷ் கொன்னாங்களே, யார் கொன்னது? பிரகாஷ் ராஜோட ஃப்ரெண்ட். அப்ப கொன்னப்பையும் பிஜேபி அமைதியாக தான் இருந்துச்சு. உலகத்துக்கே தெரிஞ்ச இந்த பில்கிஸ் பானு ரேப், பிபிசியோட டாக்குமெண்ட்ரிலாம் இருக்குங்க பில்கிஸ் பானு ரேப்பை பத்தி. பில்கிஸ் பானுவை ரேப் பண்ணி அவங்க வயிற்றுல இருந்த குழந்தைய சாவடிச்சவங்களுக்கு வந்து ஜெயிலேருந்து வெளில வந்தப்ப விஹெச்பி இந்த கிளை, ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கிளைகள் தான் விஹெச்பி மெம்பர்ஸ் வந்து மாலை போட்டு வரவேற்று அவங்கள வந்து கொண்டு போனாங்க. லைக் இதெல்லாம் நடக்குமா? தமிழ்நாட்டில் நடக்குமா? ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றோம், பிஜேபி உள்ள வந்துடும், இஸ் நாட் அ ஜோக். வெரி வெரி சீரியஸ் இஷ்யூ. கிறிஸ்மஸ் அப்போ கூட இப்போ விஜய் அண்ணா வந்து கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இங்க பாருங்க, கிறிஸ்மஸ் அப்ப நடந்த ரொம்ப பெரிய அட்ராசிட்டிஸ், மால்ல போய் கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டை போய் அடிச்சு நொறுக்கிறது, இந்த மாதிரி ஈவெண்ட் கேரளால கூட நடக்குது. அதுக்கு பினராயி விஜயன் வருத்தம் சொல்றாரு. நார்த்ல ரொம்ப பெரிய அளவில் நடக்குது, எங்கேயுமே கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டை நடத்த விடாம. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்கல. கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம போனது தமிழ்நாடு மட்டும்தான். ஸோ அதனால தான் சொல்றோம், நமக்கு இங்க வந்து பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது. நீங்க உடனே கேட்கலாம், பிஜேபி வந்து ஒரு 34 35 சீட்டு தானே ப்ரோ இங்க. ஸோ நீங்க கேட்கலாம், அவ்வளவு சீட்டு தானே ப்ரோ, ஏடிஎம்கே தானே ஆட்சிக்கு வரப்போகுது, நீங்க ஏன் இவ்வளோ பதறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா இங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நீட் ரத்து பண்றது அப்படிங்கிறத வந்து முதல்ல ஆதரிச்சுக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லேட்டரான என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நீட்டுனால தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, இந்த எல்லாம் இந்த திமுக காரங்க கிளப்பி விடுறதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சிஏனாலும் இங்க பாதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு, டீலிமிட்டேஷன்ல பாதிப்பே கிடையாதுங்க, நமக்கு நல்லது தாங்க, 20 சீட்டு அதிகமாகுது அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்கும்போது என்ன தோணுது, லைக் என்ன டெல்லி சொல்லுதோ அது எடப்பாடி அவர்கள் கேட்கிறாரு அப்படின்னு நமக்கும் தோணுது. ரீசெண்டா கூட என்ன சொல்லியிருக்காரு வந்து, இவங்க வந்து கோவில்ல போடுற வந்து டொனேஷன் எல்லாமே வந்து இவங்க காலேஜ் கட்டிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு பிஜேபி குரல் கேட்கலையா? இந்த மாதிரி யார் பேசுவா? பிஜேபி தான் பேசும். ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போமே மோடியா லேடியான்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பிஜேபி கூட எந்நாளுமே கூட்டணி கிடையாது 2004க்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ நமக்கு ஜெயலலிதா மேல 1008 விமர்சனங்கள் இருந்தாலுமே அதை வந்து அவங்க இறக்குற வரையும் அதை வந்து சரியாகவும் பண்ணாங்க 2004க்கு அப்புறம். ஆனா இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படியான விஷயம் கிடையாது. இங்க நம்ம டெல்லி எதிர்த்து பண்ணல, எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நமக்கு எது சரியான திட்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும்ல. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அக்செப்ட் பண்றதுங்கிறது வேற. நீங்க சொன்னா நாங்க கேட்போம், நாங்க வந்து இணக்கமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இணக்கத்தின் அப்படிங்கிறதால நீங்க சொல்ற எல்லாத்தையும் இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது கிடையாதுல்ல. அந்த மாதிரி நம்ம நோக்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்றோம். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நீங்க உங்களோட ஓட்டை உங்க பொண்ணான ஓட்டுகளை வந்து நீங்க வந்து போடுங்க. நெக்ஸ்ட் நீங்க யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா டிவிகே விஜய் அவர்களுக்கு. சரி, ஓகே, ஏன் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா விஜயோட இனிஷியல் டேஸ் எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. லைக் ஒரு நம்ம வந்து ஒரு இனிஷியலா வந்து அவர் பேசுற இது வந்து நல்லா இருந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. போக 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 அவர் பேசுறது செயல்பாடுகள் ஒரு நேச்சுரலாவே இல்ல. லைக் இவர்கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தா ஒழுங்கா பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ கழுத தேஞ்சு கட்டன்பா ஆகிற கதை மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஏன்னு தெரியல, அவங்க வந்து நிறைய ஆட்கள் சேர 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 அப்படி ஆயிட்டாரா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட்டே வருது. இதுவும் நம்ம பார்ப்போம். ஏன் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்ம என் பர்சனல் ஒப்பீனியன் மட்டும் இல்லாமல் இல்லை வந்து சில இன்சிடென்ட்ஸும் உங்களுக்கு சொல்றேன். லைக் நீங்களே வந்து அதுக்கு உண்டான ஒரு யோசிச்சு நீங்களே ஒரு முடிவு எடுங்க. இனிஷியலா விஜய் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா வந்து திமுக வந்து அரசியல் எதிரிங்கிறாரு, பிஜேபி வந்து கொள்கை எதிரின்னு சொல்றாரு. சரி, ஓகே, இது வந்து ஒரு ரைட் டைரக்ஷனா இருக்கு. விஜய்க்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கும். விஜய் எப்படி அரசியல் பண்றாருன்னு போக போக பார்ப்போம் அப்படின்னு நாமளும் பார்க்குறோம். விஜய் வந்து உன்னிப்பாக கவனிக்கிறோம். ஸோ அங்கதான் வந்து ஒரு பெரிய டவுன் பிளே வந்துகிட்டே இருக்கு. ஒரு திமுக எதிர்க்கணும், கண்டிப்பா உங்க அரசியல் எதிர்த்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் கொள்கை எதிரி நீங்க எதிர்க்கும். அதுக்கப்புறம் தான் இஷ்யூஸ்லாம் வருது ஆக்சுவலா. அம்பேத்கரை கொள்கை தலைவரா வச்சிருக்கிற ஒரு கட்சி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கவின் இஷ்யூல வாய மூடிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப பெரிய ஒரு பிளாக் மார்க்கா விஜயோட பொலிட்டிக்கல் கரியர்ல நான் பாக்குறேன். ஸோ அது மட்டும் இல்ல, அடுத்து வந்து ஒரு குண்டை ஒண்ணு போடுறாரு. திருப்பரங்குன்றம் விஷயலையும் வாய இப்படி மூடிக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ வந்து திருப்பரங்குன்றம் விஷயத்துல ஏன் பேசலன்னு அவங்க கட்சிக்காரங்க கேட்டா வந்து இது 2 கட்சிகளும் சேர்ந்து பண்ற பிளானு, அதனால நாங்க வந்து பேச மாட்டோம். ஏன்னா இதுல வந்து நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். நீங்க இது சரியா அது சரியான்னு பார்க்காம எங்க சேஃபா உங்களுக்கு ஓட்டு 2 சைடும் ஓட்டு விடாம வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லா சர்ச்சு மாஸ்க்கு கோயிலுக்கு போன மாதிரி ஒரு ஒரு அறவேக்காட்டுத்தனம் ஒரு அரசியல் வந்து நீங்க கையில எடுத்தது அப்பவே வந்து நாங்க டிசைட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு ரைட் டைரக்ஷன்ல போகல அப்படின்ட்டு. ஏன் இது போல முக்கியமா இந்த இஸ்லாமிய நபருக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இங்க வந்து பிஜேபி உள்ள வரதுக்கான வழியை தேடிட்டு இருக்கு. அதுக்குண்டான வழியை இங்க இருக்கிற கவர்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பாசிசம் எதிர்க்கிற ஒரு கட்சியா ஒரு ஒரு பொலிட்டிக்கல், அதாவது கொள்கை எதிரியா அறிவிச்ச ஒரு கட்சியை ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீங்க பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு நாங்க வாயை மூடிட்டு தான் இருப்போம், பேச மாட்டோம் அப்படின்னா வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து இதை வந்து நீங்க உற்று நோக்கணும். ஆக்சுவலா நீங்க நீ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே இங்க வந்து நீ ஒரு ஒரு சரியான லீடர்ஷிப் இல்லை அப்படின்னா, இவங்களை தட்டி கேட்க ஆள் இல்லை அப்படின்னா, எதிர்க்க ஆள் இல்லை அப்படின்னா, இது வந்து பிஜேபி உள்ள வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அமைதியா இருக்கிறது அரசியல் இல்ல, செயல்ல காட்டுறதுதான் அரசியல். அதை வந்து செயல்ல காட்டுறது ஒரே கட்சி எந்த கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாமிய நபர்கள் இதை வந்து உற்று நோக்கும். அப்புறம் வந்து பாசிசம் பாயசம் ஜோக் பண்றது, பிஜேபி உள்ள வந்துரும் ப்ரோ அப்படின்னு வந்து ஜோக் பண்றது, இதெல்லாம் நார்மலைஸ் பண்றது வந்து இது வந்து எங்களால ஏத்துக்கவே முடியல. உங்க அரசியல் எதிரின்னு சொல்லி ஒருத்தவங்களை நீங்க கடுமையா விமர்சிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து கொள்கை எதிரியை வந்து நீங்க வந்து டவுன் பிளே பண்றது அப்படிங்கிறது இது வந்து உங்க தொண்டர்களுக்கு எப்படி போய் எடுத்துட்டு போகுது அப்படின்னா, பிஜேபியை விட இது வந்து டிஎம்கே வந்து ரொம்ப டேஞ்சரஸான கட்சிப்பா. நீங்க வந்து ஈக்குவல் சேம் இதுல கூட நீங்க வைக்கல. நீங்க எப்படி உங்க தொண்டர்களுக்கு உங்க ரசிகர்களுக்கு நீங்க கன்வே பண்றீங்க அப்படின்னா, ரெண்டுமே வந்து பிஜேபியோட டிஎம்கே ரொம்ப டேஞ்சரஸ் பா. இங்க கேட்டா வந்து இங்க ஆளும் கட்சி வந்து திமுக தானா. நிறைய திமுகக்கு மேல இருக்கிறது யாரு அப்படின்னு நமக்கு பார்க்கணும்ல. திமுக வந்து இங்க நீட்டை ரத்து பண்ண முடியல, இது வந்து வந்து எங்களுக்கான நிதி வரல அப்படின்னா நீங்க மேல தானே வந்து அவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்ப ஃபைட் பண்ணணும்ல. நீங்க ஆட்சிக்கு வரணும்னா ஃபைட் பண்ணணும்ல. நீங்க அப்ப நீங்க நீங்க ஃபைட் பண்ணுவீங்கன்னு நம்புறதுக்கு என்ன எங்களுக்கு இருக்கு? நீங்க ஓகே, நீங்க வந்து சும்மா வந்து நீங்க வந்தோடனே வந்து சும்மா அரசியல் எதிரினா திமுக மட்டும் இங்க எதிர்த்துட்டு சும்மா இருந்தீங்க அப்படின்னா உங்களை நம்பி இஸ்லாமியர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அங்கேயும் நீங்க ஃபைட் பண்ணாதானே இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்க. மதச்சார்பற்ற சமூக நீதியோ இல்ல மதச்சார்பற்ற ஒரு அரசியல் கொள்கையோ இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து சர்ச்சுக்கோ கோவிலுக்கோ மாஸ்க்குக்கோ போய் அங்க இருக்கிற மக்களோட நிக்கிறதோ தொழுதுட்டோ ஏதோ கும்பிட்டுட்டோ வரதுல கிடையாதுங்க. தேவைப்படுற இடத்துல பேசுறது,
அமைதியா அப்படி மூடிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அதுதான் உங்க மதச்சார்பின்மை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகுமே தவிர, உங்க மதச்சார்பின்மை வந்து பேசாம இருந்து நீங்க இப்படி எடுத்துட்டு போவீங்கன்னு தெரியல. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இஸ்லாமியர்களோ, கிறிஸ்துவர்களா இருந்தாலும் சரி, இந்துக்களா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது இங்க ஒரு கம்யூனல் பாலிடிக்ஸ் வந்து இங்க நடக்காது. நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் நம்ம கண்டிப்பா சொல்லலாம். திராவிட கட்சிகளும் வந்து இங்க இருக்கிற வந்து ஒரு சமூக நீதி கொள்கையும் தான் தவிர வந்து, அத வந்து நீங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நாங்க வந்து விஜய் வந்து அரசியல் இருக்கவே கூடாதுன்னு சொல்லல. லைக் விஜய் இன்னும் எக்ஸ்போஸ் ஆகணும். ஒரு பாலிடிக்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகணும். என்னால ஃபைட் பண்ண முடியும். நாட் ஒன்லி லைக் இங்க மட்டும் கிடையாது. ஒரு ஃபைட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு லீடரா விஜய் நான் பார்க்கவே இல்ல. ஏன்னா விஜய் வந்து இங்க தான் பேசுறாரு. அதுவும் வந்து உங்களுக்கே தெரியும். ஜனநாயகன் யாரு ரிலீஸ் பண்ணவில்லை உங்களுக்கே தெரியும். இது யார் பண்ணல உங்களுக்கே தெரியும் அப்படின்னு தான் சொல்றாரு. ஒரு பாஜகன்னு சொல்லி கூட இவரால வந்து பேச முடியல. டீலிமிட்டேஷன் உங்களுக்கு லாஸ்ட் வீக் பார்த்திருப்பீங்க. டீலிமிட்டேஷன் முக்கியமான இது வருது. முதல்வர் வந்து வீடியோ போடுறாரு. முதல்வர் வந்து கருப்பு சட்டை இது பண்ணிட்டு டீலிமிட்டேஷன் பில்ல கொளுத்துறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு இதை பண்றாங்க. அவங்களோட எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹீட்டடான டிபேட் போகுது. அந்த பில் பாஸ் ஆகாம ஃபெயிலியர் ஆகுது. இதுல வந்து ரொம்ப பெரிய பங்கு வந்து தமிழ்நாடு ஆற்றுது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? டீலிமிட்டேஷன் அகேன்ஸ்டா ஒரு அறிக்கை விட்டீங்க. அதுல மோடிஜினோ இல்ல பிஜேபினோ ஒரு வார்த்தை கூட வராத ஒரு ஒரு சப்பையான ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்க. உங்களை நம்பி இந்த மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா நீங்க ஒரு லீடரா வளரணும். அடுத்த 5 வருஷத்துல அதுக்கான வேலை பார்த்து நீங்க ஒரு டால் லீடரா வளர்ந்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு ஓட்டு போடுவோம். சேஞ்ச் வந்து வேணும் தான். ஆனா இதை யாருக்கிட்டே இருந்து வருது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அது கண்டிப்பா விஜய் கிட்டே இருந்து வராது அப்படிங்கிறது தான் நாங்க இப்போதைக்கு நம்புறோம். இது முக்கியமா இது யங் ஓட்டர்ஸ்க்காக தான் இவ்வளவு விஷயங்களும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். யங் ஓட்டர்ஸ்ல வந்து நிறைய பேர் கண்மூடித்தனமா விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க கண்டிப்பா இருக்கீங்க. நாங்களும் அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இது நான் வந்து முக்கியமா அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இளைஞர்களுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப நீங்க திங்க் பண்ணி தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, யாரு வந்து இங்க நம்மள ஆளணும் அப்படிங்கிறத விட யார் நம்மள ஆளக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவா இருந்து நம்ம ஓட்டு செலுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பெரிய ஒரு வேண்டுகோளாக இருக்கு. மூணாவதா என்டிகே நாம் தமிழர் பத்தி நாங்க பெருசா சொல்றதுக்கு இல்ல. நாம் தமிழர் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நாங்க நம்புறோம். அது வந்து மே 4 அன்னைக்கு தான் தெரியும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். மாற்று கருத்து இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. நம்ம டிபேட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், கமெண்ட்ஸ்லேயே நம்ம பண்ணலாம். வசைப்பாடுவர்கள் வசைப்பாடுங்க, அதுக்கு நாங்கள் ரிப்ளை தரமாட்டோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்குது, ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷன் பண்ணணும்னா எங்களுக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம வந்து ஃபர்தராக நாங்கள் கமெண்ட்ஸை ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுவரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு பெரிய நன்றி. எங்கள் சர்வ் வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியாக இது மாதிரி நிறையா பொலிட்டிக்கல் வீடியோஸும் நம்ம போடுவோம். எங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.